அமெரிக்க தரப்பிலிருந்து ஈரான்ல இருந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்தி ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிப்பதை தடுத்து நிறுத்திட்டோம் என்று பல தடவை சொல்லியிருந்தார்கள். இதற்கு பிறகு ஈரான் தரப்பிலிருந்து அமெரிக்காவுக்கு எதிரான நிறைய கருத்துக்கள் வெளியே வந்த இந்த சூழ்நிலையில ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இப்போது அமெரிக்காவோட நியூக்ளியர் புரோகிராமுக்கான பேச்சுவார்த்தை கிட்டடியில் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. பட் பேச்சுவார்த்தைக்கான எங்களுடைய டோரானது ஓப்பன் தான் இருக்கு. இனிமேல் நாங்கள் அதனை க்ளோஸ் பண்ணலைன்னு அவர் சொல்லியிருக்கார். அமெரிக்காவோட முற்றாக பேச்சுவார்த்தையை நிறுத்திட்டார்கள் என்று பார்த்தோம்னா இல்லை, பேச்சுவார்த்தை நடக்கும், ஆனால் இப்போதைக்கு நடக்காது என்பதைத்தான் ஈரான் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஈரானும் இப்போது அமெரிக்காவோட கேமை பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். எடுத்தோம் கவுட்டோம் என்று உடனேயே நோ சொல்லாமல், அதாவது நியூக்ளியர் புரோகிராமுக்கான பேச்சுவார்த்தை நாங்கள் இனி அமெரிக்காவோட நடத்தவே மாட்டோம், பேச்சுவார்த்தையில் ஈடுபடவே மாட்டோம் என்று சொல்லாமல் இப்போதைக்கு நாங்கள் செய்ய மாட்டோம், பட் பேச்சுவார்த்தைக்கான டோரை நாங்கள் க்ளோஸ் பண்ணலை என்று சொல்லி இப்போது அமெரிக்கா எப்படி மைண்ட் கேமை பிளே பண்ணுவார்களோ அதே மாதிரி தான் இப்போது ஈரானும் தங்களுடைய மைண்ட் கேமை பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த கேம் பிளே எவ்வளவு நாளைக்கு தாக்குப்பிடிக்கும் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இந்த கேம் பிளே நீண்ட நாளைக்கு தாக்குப்பிடிக்காது. ஒரு கட்டத்தோட இது அமெரிக்காவுக்கு செழிப்பு தட்டு துவங்கும். இதனால் அமெரிக்கா உடனடியாக ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்தே ஆகணும் என்று சொல்வார்கள். அப்போது ஈரான் என்ன பதில் சொல்வார்கள்? இப்போதைக்கு வரமாட்டோம், பேந்து வரமாண்டு அப்படியெல்லாம் சொல்லிடாது. ஒன்றில் ஓமன் சொல்லணும், இல்லாட்டி இல்லையென்று சொல்லணும். ஏதாவது ஒரு முடிவை ஈரான் எடுத்து தான் ஆகணும். ஆகவே இப்போது ஈரான் ஸ்மார்ட்டாக பிளே பண்ணியிருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அந்த ஸ்மார்ட் பிளேயை அப்படியே நிறுத்தி தான் ஆகணும். ஆகவே அப்போது ஈரான் என்ன செய்ய போகிறாங்க என்பதை நாங்கள் இப்படி தான் பார்க்கணும். அப்படியே நாங்கள் ரைசா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்தோம் என்றால் இப்போது அசர்பைஜானுக்கும் ரைசாவுக்கும் இடையில முட்டல் மோதலானது ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். அசர்பைஜானோட நபர்கள் ரைசாவுக்கு தீவிரவாத தாக்குதலை மேற்கொண்டு ட்ரை பண்ணி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை கைது பண்ணி அவர்கள்ட்ட விசாரணைகளை ரைசா மேற்கொண்டிருந்தார்கள். இறந்த நபர்களோட உடல்களை அசர்பைஜானுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அதன் தீவிரவாதிகள் என்று சொல்லித்தான் அனுப்பி வைத்திருந்தார்கள். இப்படி இருக்கையில பதிலுக்கு அசர்பைஜான் தரப்புல இருந்து ரைசாவோட செய்தி ஊடகங்களோட தலைவர்களாக இருக்கட்டும், அதாவது ரைசாவோட செய்தி ஊடகங்கள் அசர்பைஜான்ல இருக்கு, அந்த செய்தி ஊடகத்தினுடைய தலைவர்களை கைது பண்ணுவதாக இருக்கட்டும், எடிட்டர்ஸை கைது பண்ணுவதாக இருக்கட்டும், அதன் ரைசாவோட உளவமைப்புக்காண்டி இவர்கள் உளவேலை பார்த்தார்கள் என்ற பெயரில் அசர்பைஜான் தரப்புலேருந்து கைது பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஆகவே இரண்டு தரப்புகளுமே பதிலுக்கு பதில் செய்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ரைசாவுக்கான அசர்பைஜானோட தூதர் இப்போது ரைசாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி பில்டிங்குக்கு வந்திருக்கார் என்ற செய்திகள் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே ரைசா தரப்புல இருந்து இப்போது அசர்பைஜானுக்கும் ரைசாவுக்கும் இடையிலான உறவுல மிகப்பெரிய விரிசலானது ஏற்பட்டிருக்கு. இதனை பேச்சுவார்த்தை மூலம் முடிக்க நாங்கள் தயாராக இருக்கோம் என்ற அழைப்பை விடுத்திருந்தார்கள். ஏன்னா போற போக பார்த்தால் இரண்டு நாட்டுக்கு இடையிலான போரானது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றபடியால் ரைசா தரப்புல இருந்து நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமே இந்த பிரச்சனையை முடிக்கலாம், அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காண்டி ரைசாவுக்கான அசர்பைஜானோட தூதர் இப்போது ரைசாவோட ஃபாரின் மினிஸ்டர் பில்டிங்கு வந்திருக்கார் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு. ஆகவே இந்த பேச்சுவார்த்தை முடிவில் தான் இரண்டு நாட்டுக்கு இடையிலான முட்டல் மோதலானது சரியாகுமா அல்லது இந்த பிரச்சனை மேலுமே பூதாகரமாக வெடிக்குமா என்பதை நாங்கள் தெரிஞ்சுள்ள முடியும். அப்படி நாங்கள் ஜெர்மனி பக்கம் வந்தோம் என்றால் ஜெர்மனியில் இப்போது பவர் கட்டானது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த வருஷம்னு சொல்ல முடியாது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களில் ஜெர்மனியில் மிகப்பெரிய பவர் கட்டானது ஏற்பட்டிருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. பட் இப்போது ஜெர்மனியில் பவர் கட் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் 6 நாளைக்கு 3 தடவை பவர் கட் ஆனது, மேஜர் பவர் கட் ஆனது ஜெர்மனியில் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. சரி, ஜெர்மனியில் இப்படி ஒரு பவர் கட், அதுவும் நீண்ட வருடங்களுக்கு பிறகு இப்படி மிகப்பெரிய ஒரு பவர் கட்டானது ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் ஜெர்மனி ரைசாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டிருக்கிறார்கள். அந்த பொருளாதார தடைகளோட விளைவானது இப்போது ஜெர்மனிக்கு வந்து சேர ஆரம்பிச்சிருக்கு என்று சொல்ல முடியும். ரைசா உக்ரைன் போரானது ஆரம்பித்து 3 வருடங்களை தாண்டி 4வது வருடம் ஆக போது இவ்வளவு நாளுமே ஜெர்மனி தரப்பிலிருந்து ரைசாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டார்கள். பட் இந்த 3 வருடங்களாக ஜெர்மனிக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டதா என்று பார்த்தோம்னா ஏற்படையில. பட் இந்த 3 வருடங்களை தாண்டின பிறகு ரைசாவுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகளால் ஜெர்மனிக்கு பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஜெர்மனியோட பொருளாதாரத்தை விட்டுருவோம், ரைசாலேருந்து இயற்கை எரிவாயு மற்றும் கேஸ் கச்சானை அதிகம் வாங்க மாட்டோம் என்று ஜெர்மனி தரப்பிலிருந்து முடிவை எடுத்திருந்தார்கள். இதனால தான் ஜெர்மனியோட எலக்ட்ரிசிட்டிலையும் பாதிப்பானது ஏற்பட்டு இப்போது பவர் அவுட்டேஜ் ஆனது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இது எவ்வளவு ஒரு காலத்துக்கு நீடிக்கும் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜெர்மனி மறுபடியும் ரைசாவுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகளை நீக்கிட்டு ரைசாவோட வர்த்தகத்தில் ஈடுபட ஆரம்பிச்சதான் ஜெர்மனிக்கு தங்கு தடை இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியானது கிடைக்கும் என்று சொல்ல முடியும். இதை மட்டும் தான் ஜெர்மனி சந்திக்கிறார்கள் என்று பார்த்தோம்னா இல்லை. ஜெர்மனியோட பொருளாதாரம் இப்போது அகல பாதாளத்துக்கு போயிருக்கு. ஜெர்மனியோட பிரான்ஸ் மினிஸ்டர் தரப்புல இருந்து நாங்கள் தவறான கல்குலேஷனை போட்டுட்டோம் என்பதை ஒப்புக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஏனென்றால் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டால் ரஷ்யாவை தனிமைப்படுத்த முடியும், ரஷ்யாவை எங்களுடைய வழிக்கு கொண்டு வர முடியும் என்று ஐரோப்பிய நாடுகள் நினைச்சார்கள். பட் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போடுவதால தங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் என்ற கணக்கை அவர்கள் தவறாக போட்டுவிட்டார்கள். இதனால தான் அதுக்கான விளைவுகளை அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அந்த விளைவுகளில் ஒன்றுதான் பவர் அவுட்டேஜ். இதே மாதிரி நிறைய விளைவுகளை இன்னுமே ஜெர்மனியானது அனுபவிக்க வேண்டி இருக்கும்.
விண்டரானது வரும்போது ஜெர்மனிக்கு தேவையான இயற்கை எரிவாயுவானது இல்லாமல் இருக்கும். அப்போது ஜெர்மனி இந்த விண்டரை எப்படி சமாளிப்பார்கள்? ஏற்கனவே ரஷ்யாட்ட இருந்து வாங்குகின்ற இயற்கை எரிவாயு நிறுத்த போகிறோம். 18ஆம் கட்ட பொருளாதார தடைகளில் ரஷ்யாட்ட இந்த இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய்களை துண்டர வாங்குவதை நிறுத்தி விடுவோம் என்று ஐரோப்பிய நாடுகள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த 18ஆம் கட்ட பொருளாதார தடைகளை போடுவதற்கான நடவடிக்கைகளை இப்போது ஐரோப்பிய நாடுகள் துரிதமாக செயல்பட்டு கொண்டு இருக்காங்க. ஆகவே இந்த 18ஆம் கட்ட பொருளாதார தடைகளை போட்டால் வருகின்ற விண்ட காலப்பகுதியை ஐரோப்பிய நாடுகள் எப்படி சமாளிப்பார்கள் என்ற கேள்வியும் பல மத்தியில் எழுப்பியிருக்கு. ஆகவே ரஷ்யாவை பகித்துக் கொண்டதால் அதுக்கான விளைவுகளை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பிய நாடுகள் அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது மிகப்பெருசாக புதகரமாக வெடிக்கும் போது ஐரோப்பிய நாடுகளும் ஜெர்மனியும் எப்படி தப்பிப்பார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்படி ஐரோப்பியத்தை பற்றி பேசும்போது அமெரிக்கா தரப்புல இந்த ஐரோப்பிய எங்களோட ட்ரேட் டீலுக்கு வரணும் என்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். என்னதான் ஐரோப்பிய அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளாக இருந்தாலும் அமெரிக்கா இப்போ மற்ற நாடுகளுக்கு எதிரான வரி அறிவிப்பை செஞ்சு மற்ற நாடுகளுக்கு ஒரு மிரட்டலை கொடுத்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி வர்த்தகத்தில் ஈடுபட வைக்கணும், மற்ற நாடுகளை தங்களுக்கு ஏற்ற மாதிரி வர்த்தகத்தில் ஈடுபட வைக்கணும் என்று ட்ரம்ப் அவர்கள் முயற்சி செய்கிறார். இதனால தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிரான வரி அறிவிப்பை 50% செய்ய போறோம் என்று சொல்லி மிரட்டலை கொடுத்து இப்போது ஐரோப்பிய நாடுகள், அதாவது ஐரோப்பியன்றதை அமெரிக்காவோட ரேட் டீலுக்கு வர வச்சிருக்கார். அந்த வகையில் இப்போது ஐரோப்பியத்தினுடைய தலைவராக இருக்கின்ற பாண்டாலியானவர்கள் அமெரிக்கா கேட்டுக்கொண்ட மாதிரி அமெரிக்காவோட நாங்கள் ட்ரேட் டீலில் ஈடுபட போகிறோம். அந்த ட்ரேட் டீலினுடைய பாட்டாக அமெரிக்காவோட பிரசிடென்டாக இருக்கிற ட்ரம்ப் அவர்களை டேடி என்று கூப்பிடணும், அதனை நாங்கள் செய்கிறோம் என்று அவர் சொல்லியிருக்கார். அதாவது இப்போது ஐரோப்பிய அமெரிக்கா நினைச்ச மாதிரி அமெரிக்காவோட ட்ரேட் டீலில் சைன் பண்ண போகிறார்கள். இந்த டேடி என்ற விஷயத்தை யார் கொண்டு வந்தார்கள் என்று பார்த்தோம் என்றால் நாட்டோட சமிட்டானது நடைபெற்றிருந்தது. அந்த சமிட்டில் நாட்டோட செக்ரட்டரியாக இருக்கிற மார்க் ரூடி அவர்கள் தான் முதல் தடவையாக ட்ரம்ப் அவர்களே டேடி என்று கூப்பிட்டிருந்தார். ஏனென்றால் இஸ்ரேல் ஈரான் போரில் சீஸ்ஃபயரை கொண்டு வந்தபடியால் இவர் தான் இந்த உலகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார் என்று சொல்லி இவரை டேடி என்று கூப்பிட்டிருந்தார். இவர் இப்படி டேடி என்று கூப்பிட்டதுக்கான காரணம் என்னென்று பார்த்தோம் என்றால் உக்ரைனுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்கணும், உக்ரைனுக்கு கைகளை விடக்கூடாது, உக்ரைனுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுத்து ரஷ்யாவை எப்படியாவது தோற்கடிக்கணும் என்றதுக்கான தான் இவருக்கு ஐசை வைக்கணும் என்றதுக்காண்டி மார்க் ரூடி அவர்கள் ட்ரம்ப் அவர்களை டேடி என்று கூப்பிட்டிருந்தார். இப்படி டேடி என்று கூப்பிட்டோன்னு அது ட்ரம்ப் அவர்களுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியை ஏற்படுத்திட்டது போல இருக்கு. இதனால தான் ஐரோப்பிய அந்த ட்ரேட் டீலினுடைய ஒரு பாட்டாக தன்னை டேடி என்று கூப்பிடணும் என்று சொல்லியிருக்கார். அந்த வகையில் ஐரோப்பியத்தினுடைய தலைவராக இருக்கின்ற வாண்டாலியானவர்கள் ட்ரம்ப் அவர்களை டேடி என்று சொல்லியிருக்கார். பட் இரண்டு பேரோட வயதுகளை எடுத்து பார்க்கும்போது ஒரே மாதிரியான வயது தான், பெருசா வித்தியாசம் இல்லை. பட் ஐரோப்பியத்தினுடைய தலைவர் ட்ரம்ப் அவர்களே டேடி என்று சொல்லியிருக்கார். உண்மையை சொல்லணும் என்றால் உள்நாட்டு அரசியலை விட உலக அரசியல் ரொம்ப மோசமாக போய்கொண்டிருக்கு. கேட்கறதுக்கு ரொம்ப கிரிஞ்சாக இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படியே நாங்கள் ரஷ்யா பக்கம் வந்தோம் என்றால் ரஷ்யா இப்போது ஸ்பேஸில் ஆன்டி சேட்டலைட் வெப்பனை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அது ரஷ்யாவினுடைய இன்ஸ்பெக்டர் சேட்டலைட்டாக இருக்கின்ற கோஸ்மாஸ் 2552 சேட்டலைட் ஆனது ஏதோ ஒரு அன்னோன் ஆப்ஜெக்டை டிப்ளோய் பண்ணியிருக்கின்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. அந்த அன்னோன் ஆப்ஜெக்டை எடுத்து பார்க்கும்போது அது கை மேனுவரபிள் சப் சேட்டலைட் என்று சொல்லப்படுகின்றது. அதுவும் ஒன்போர்டில் கை ஸ்பீட் கெனடிக் ஆன்டி சேட்டலைட் வெப்பன் என்று சொல்லப்படுகின்றது. இதோட விளக்கம் எனக்கு சரியா தெரியல. இப்படித்தான் இந்த செய்தியானது வெளியே வந்திருக்கு. இந்த சேட்டலைட்டை பற்றிய அதிகளவான நுழைச்சானது எனக்கு இல்லை. பட் இதில் இவர்கள் குறிப்பிடப்பட்டதை பார்க்கும்போது இப்போது ரஷ்யா தரப்புலேருந்து ஆன்டி சேட்டலைட் வெப்பனை ஸ்பேஸில் நிலைநிறுத்திட்டார்கள் என்று அமெரிக்கா தரப்புலேருந்து செய்திகள் வெளியே வருது. அந்த ஆன்டி சேட்டலைட் வெப்பன் ஆனது கை மனுரபிள் சப் சேட்டலைட்டாக இருக்காம். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடியது. இடையில ஏதாவது தடங்கள் வந்தது என்றால் அதனை தாண்டி தானாகவே போகக்கூடியது. ஏன்னா அதில் ஏஜே டெக்னாலஜியானது பயன்படுத்தி இருப்பார்கள். எப்படி ரஷ்யாவோட ஹைப்பர்சோனிக் மிசைலில் மேனுவரபிள் சிஸ்டமானது இருக்கும், அதாவது அந்த மிசைலை சுட்டு கொடுத்தோன்றதுக்காண்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருந்து ஒரு மிசைலானது லான்ச் பண்ணப்படும் போது அந்த மிசைலில் இருந்து தப்பிப்பதற்காண்டி ரஷ்யாவினுடைய ஹைப்பர்சோனிக் மிசைலானது திரும்பி போகும். அந்த மிசைலில் மாட்டப்படாமல் தனக்கு ஏற்ற மாதிரி புதிய பாதைகளை அமைத்து போகும். அதே மாதிரி தான் இந்த மேனுவரபிள் டெக்னாலஜியாக இந்த சேட்டலைட் ஆனது இருக்குன்னு சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இது கை ஸ்பீட்டில் போகுமாம். ஆகவே மற்ற எதிரி நாடுகளோட சேட்டலைட்டை அழிப்பதற்காண்டி ரஷ்யா இப்போது சேட்டலைட் கில்லரை ஸ்பேஸில் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் இப்போ வருகின்ற செய்தியாக இருக்கு. இதில் எனக்கு அந்த சேட்டலைட்டை பற்றி அதிக நுழைச்சானது இல்லை. நான் இந்த செய்தியில் வந்ததை தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்க. பட் இப்போது சேட்டலைட் கில்லரை இப்போது ரஷ்யா டிப்ளோய் பண்ணி இருக்கிறார்கள். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக இருக்கின்ற செய்தின்னு முடிய வந்திருக்கு. பட் உண்மையிலேயே ரஷ்யா இதனை செய்திருக்கிறாங்களா என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு சந்தேகம் தான். அமெரிக்கா தாங்கள் செய்ய போகிறோம் அதனை நியாயப்படுத்துறதுக்காண்டி ரஷ்யா ஏற்கனவே இதனை செய்துட்டார்கள். ரஷ்யா செய்தபடியாக தான் நாங்கள் இதனை செய்கிறோம் என்று, அதாவது ஸ்பேஸில் அமெரிக்கா ஆன்டி சேட்டலைட் வெப்பனை நிலைநிறுத்துவதற்காண்டி அதனை நியாயப்படுத்துறதுக்காண்டி ரஷ்யா மீது எப்படி பழி போடுகிறார்கள் என்ற ஒரு கேள்விதான் பல மத்தியில் எழும்பியிருக்கு. பட் இப்போது உலக அரசியலில் மிகப்பெரிய கை நகர்த்தல்கள் நடந்து கொண்டிருக்கு. 3வது உலக போருக்கான வாய்ப்பானது ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு எதிராக நேட்டோ நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் போருக்காண்டி தயாராக ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இதனால ரஷ்யா நேட்டோ நாடுகளை அடுக்கிறதுக்காண்டி
சேட்டலைட் கில்லரை பேசல நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஆகவே ரஷ்யா நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 50% இருக்கு. ரஷ்யா நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் என்று அமெரிக்கா போய் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் 50% இருக்கு. இந்த இரண்டுல எது உண்மையான எனக்கு தெரியல. பட் இப்போது இப்படியான செய்தி வழி வந்திருக்கு. அதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படியே நாங்கள் சீனா பக்கம் போனோம் என்றால் சீனா இப்போது இன்னும் 1-2 மாதத்திலேயே தைவானை கைப்பற்றி விடுவார்கள், ஆக்கிரமிப்பு செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள், மிகப்பெரிய ஒரு போரை ஆரம்பிப்பார்கள் என்ற செய்தியில் தொடர்ந்து வெளியே வந்து இருக்கு. இப்படி இருக்கையில் சீனா தரப்புலேருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி இருக்கிறார்கள். அந்த வீடியோவில் ஆம்பிபிஎஸ் டேங்க் போட்டை இப்போது அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். வழமையாகவே ஆம்பிபிஎஸ் லேண்டிங்கை பண்ணுறதுக்கு, அதாவது கடல் வழியாக ஒரு நாட்டுக்கு உள்ள நுழைவதற்காண்டி ஆம்பிபிஎஸ் லேண்டிங்கை பண்ணுவார்கள். அதையும் படகுகள் மூலம் பண்ணுவார்கள், கப்பல் மூலம் பண்ணுவார்கள். பட் இப்போது சீனா என்ன செய்கிறார்கள், கடல் வழியாக டேங்கியலை ஒரு போட்டாக மாற்றி அதனை ஆம்பிபிஎஸ் லேண்டிங்கை செய்வதற்காண்டி பயன்படுத்துகிறார்கள். இதனை எடுத்து பார்க்கும்போது இது தரையிலே மோடும், தண்ணியிலே மோடும். அதுவும் டேங்கியல் மாதிரி, அது டேங்கியல் தான். டேங்கியல் எப்படி செல்களை லான்ச் பண்ணுமோ அதே மாதிரி இதுவும் செல்களை லான்ச் பண்ணும். ஆகவே டேங்கியல் செய்வதை அனைத்துமே செய்யும். பட் இது கடல்லையும் போகக்கூடியது. இதன் மூலம் சீனாவால் ஈஸியாக தைவானுக்கு எதிரான மாசுவான தாக்குதலை மேற்கொள்ள முடியும். ஆகவே நிறைய ஆம்பிபிஎஸ் டேங்க் போட்டுகளை இப்போது சீனா களமிறங்கும் போது அதனாலே தாக்கவும் முடியும். அதே நேரத்தில் அதுக்குள்ளே ராணுவ வீரர்கள் இருந்து எதிரி நாட்டு, அதாவது தைவானுக்கு போய் களமிறங்கவும் முடியும். ஆகவே இப்படியான ஒரு புதிய ஒரு டேங்க் போட்டை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் சீனா தரப்புலேருந்து உலகிற்கு காட்டாத நிறைய வெப்பன்ஸை வச்சிருக்கிறார்கள். ஏற்கனவே சீனா தரப்புலேருந்து ஒரு மஸ்கிட்டோ ட்ரோனை கண்டுபிடித்திருந்தார்கள் என்ற செய்தியில் எங்களுடைய வீடியோவில் பார்த்திருந்தோம். இப்படி உலகிற்கு காட்டாமல், அதாவது பப்ளிக்காக வெளிக்காட்டாமல் நிறைய வெப்பன்ஸை சீனா வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இந்த சீனா தைவான் போரானது ஆரம்பித்த பிறகுதான் அந்த வெப்பன்ஸை சீனா களமிறக்குவார்கள். அப்போதுதான் சீனாவோட மிலிட்டரி பவர் எப்படி இருக்கு என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். டம்மியாக மாறுமா அல்லது அமெரிக்காவையே 5 நடுங்க வைக்கிற அளவுக்கு சீனாவோட மிலிட்டரி வெப்பன்ஸ் ஆனது இருக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். பட் கூடிய சீக்கிரமே தைவான் சீனா போரானது ஆரம்பிக்க போது என்பதை 100% அடுத்து சொல்ல முடியும். அப்படி நாங்கள் அமெரிக்கா பக்கம் வந்தோம் என்றால் அமெரிக்காவோட பணக்காரராக இருக்கிற எலோன் மஸ்க் அவர்கள் பிபி பில்லுக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதாவது பிக் பியூட்டிஃபுல் பில், இதனை ட்ரம்ப் அவர்கள் அறிமுகப்படுத்தலாம் என்று இருந்தார். பட் இதற்கு எதிராக எலோன் மஸ்க் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் என்றால், இந்த பில்லை மட்டும் அறிமுகப்படுத்தினால் நிறைய மக்கள் தங்களுடைய வேலைகளை இழக்க வேண்டியிருக்கும், அமெரிக்காவினுடைய நிலைமையானது பல மோசமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, இதனால் அமெரிக்காவுக்கு இது பேக்ஃபயராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் வேலை செய்கின்ற நபர்களுக்கு நிறைய வேலை இழப்புகளானது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு கடுமையான ஒரு எச்சரிக்கை முன்வைச்சிருந்தார். இப்படி இவர் தன்னுடைய கருத்தை சொன்ன உடனே இப்போது ட்ரம்ப் அவர்கள் எலோன் மஸ்க்கு எதிரான கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். ஏற்கனவே எலோன் மஸ்க் அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையிலான மோதல் போக்கானது போயிருந்தது. பட் அதுக்கு பிறகு எலோன் மஸ்க் அவர்கள் தான் ட்ரம்பை பற்றி சொன்ன விஷயங்கள் தவறான விஷயங்கள், நான் அப்படி பேசி இருக்கக்கூடாது என்று மன்னிப்பை கேட்குற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டுவிட்டு அதுக்கு பிறகு ட்ரம்பை பற்றி பேசாமல் இருந்தார். இப்படி ஒரு 2 கிழமை போன பிறகு மறுபடியும் எலோன் மஸ்க் அவர்கள் ட்ரம்ப் கொண்டு வர இருந்த பிக் பியூட்டிஃபுல் பில்லுக்கு எதிராக தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார். எலோன் மஸ்க் அவர்களுக்கு மேற்பெரிய ஒரு மிலிட்டரி கொடுக்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் இப்போது என்ன சொல்லியிருக்கார் என்றால், அமெரிக்காவோட அரசாங்கம் தரப்பில் இருந்து எலோன் மஸ்கினுடைய கம்பெனிகளுக்கு தருகின்ற சலுகைகள் அனைத்தையுமே நிறுத்தி விடுவோம் என்ற மிலிட்டரி இப்போது கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார். இந்த ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட பிரசிடென்டாக மாறணும், பிரசிடென்டாக செலக்ட் பண்ணப்படணும் என்றதுக்காண்டி எலோன் மஸ்க் அவர்கள் இரவு பகலாக உழைச்சிருந்தார் என்று சொல்ல முடியும். அதிக பண உதவியில் செய்திருந்தார். ட்ரம்ப் அவர்களை வெற்றி பெற வச்சதில் எலோன் மஸ்க் அவர்களுக்கு முக்கவாசி பங்கானது இருக்கு என்று சொல்ல முடியும். பட் இப்போது எலோன் மஸ்க்கு எதிரான நடவடிக்கையிலே ட்ரம்ப் அவர்கள் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கார். இதனால் இப்போது அமெரிக்காக்குள்ளேயே உள்நாட்டு பிரச்சனைகள் ரொம்ப பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். இப்படி இருக்கையில் தான் எலோன் மஸ்க் அவர்கள் 3வது ஒரு கட்சியை நான் உருவாக்க போறேன்னு சொல்லியிருந்தார். அதாவது அமெரிக்காவில் 2 கட்சிகள் தான் இருக்கு, ஒன்று ரிப்பப்ளிகன்ஸ், இன்னொன்று டெமோக்ராட்டிக் கட்சி. இதனை தவிர்த்து 3வது ஒரு கட்சியை நான் உருவாக்க போறேன்னு சொல்லியிருந்தார். பட் இப்போது ட்ரம்புக்கும் எலோன் மஸ்க்குக்கும் இடையிலான மோதலானது அதிகரிச்சிருக்கிறபடியால் கூடிய சீக்கிரமே எலோன் மஸ்க் அவர்கள் தன்னுடைய புதிய கட்சியை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கு. இப்படி புதிய கட்சியை உருவாக்கியாவது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் நல்ல தலைவர்கள் செலக்ட் பண்ணப்பட்டார்கள் என்றால் உலகிற்கு நல்லது. ஏனென்றால் உலகத்தில் வல்லரசு நாடாக இருக்கிற அமெரிக்காவோட தலைவர் ஒரு முட்டாள்களாக இருந்தார்கள் என்றால், அதை பற்றி யோசிக்காமல் முடிவுகள் எடுக்கின்ற நபர்களாக இருந்தார்கள் என்றால் அது உலக நாடுகளோட அமைதியில தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. ஆகவே இனியாவது அமெரிக்காவுக்கு வரப்போகிற தலைவர்கள் கொஞ்சம் புத்திசாலிகளாகவும் உலக நாடுகளோட நன்மையை புரிந்து கொண்டு அதற்கேற்ற முடிவுகளை எடுப்பவர்களாக இருந்தால் உலக நாடுகளுக்கு அது நல்லதாக இருக்கும். ஆகவே எலோன் மஸ்க் அவர்கள் தான் சொன்ன மாதிரியே புதிய ஒரு கட்சியை உருவாக்குவாரா மாட்டாரா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் உறவுதான். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.